ஆத்தூர் அருகே 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 50 வயது நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எருமாபாளையம் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆத்தூர் அருகே உள்ள மேல்தொம்பை கிராமத்தில் வசிக்கும் பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளனர். அந்த கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளில் 11 வயது சிறுமியும் கலந்து கொண்டுள்ளார். போட்டி முடிந்த பின்னர் சிறுமிக்கு திடீரென மயக்கம் வருவதாக அவர் தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார். இதனால் பதற்றமடைந்த தந்தை அருகில் இருந்த உறவினர் பெரியசாமியிடம் குழந்தையை கவனித்துக் கொள்ளுமாறு கோரி தனது மனைவியை அழைத்து வருவதற்காக வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட 50 வயதுடைய பெரியசாமி மயக்கமடைந்த நிலையில் இருந்த சிறுமிக்கு மருந்து தருவதாக கூறி தனது மாட்டுக் கொட்டகைக்கு அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது சிறுமிக்கு முழங்கையில் சிராய்ப்பு காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் வீடு திரும்பிய தந்தை மகளுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்து விசாரித்த போது சிறுமி தனக்கு நடந்த சம்பவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் தந்தை ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பெரியசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.